வணக்கம் டு ஆஃப் சைட் கூட்டம். வெல்கம் பேக் மக்களே. என்னடா பேக் டு பேக் வீடியோஸ். இப்படிலாம் இப்போதான் நம்ம வந்து பண்ண மாட்டாங்களே. இவனுங்க வாரத்துக்கு ஒரு வீடியோ தானே போடுவானுங்க, என்ன ரெண்டாவது வீடியோ வருது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் நம்ம சீசன் முடிஞ்சது, நிறைய செய்திகள் வெளியே வருகிறது. இன்னைக்கு வந்து நம்ம ராபர்ட் லெவன்டாஸ்கி அஃபிஷியலி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளப்ல இருந்தும் சரி, லெவாவும் சரி, அஃபிஷியலி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தட் லெவா வில் பி லீவிங் பார்சலோனா அட் த எண்ட் ஆஃப் திஸ் சீசன். 4 சீசன் நம்மளுக்கு லெவா ஆடிருக்கான். 2022-23 சீசனில் நம்ம ஜாயின் பண்ணுறான் அண்ட் ஹி லீவ்ஸ் பார்சலோனா அட் த எண்ட் ஆஃப் திஸ் சீசன். அப்படின்னு இருக்கும்போது ஒரு பார்சா லெஜெண்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லியே தான் ஆகணும். நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களோ டிஸ்அக்ரி பண்ணுறீங்களோ, இட் டெஃபினெட்லி இஸ் அ பார்சா லெஜெண்ட் ஃபார் மீ. ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிட்டிங் ஃபேர்வெல், டிசர்வ்டு ஃபேர்வெல் ஃபார் லெவன்டாஸ்கி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஓவராலாக லைக் உங்கள் ஒரு இனிஷியல் தாட்ஸ் அப்படி லெவா பற்றி, அவன் பார்சா ஜாயின். சரி, நம்ம ஃபஸ்ட்லேருந்து போவோம், நம்ம டைம் லைன் படியே போவோம். 2022-23 சீசனு அனௌன்ஸ் ஆகுது, ராபர்ட் லெவன்டாஸ்கி டு பார்சலோனா, ஹியர் வி கோ அப்படின்னு. அப்போ எப்படி ஃபீல் ஆச்சு அந்த மொமெண்ட்டில்? ராபர்ட் லெவன்டாஸ்கி பார்சாக்கு சைன் பண்ணுறான் அப்படிங்கிறத அந்த ஒரு சென்டென்ஸில் படித்தது வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன தோணுச்சுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, 2022-23 சம்மர் வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, நம்ம வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலமையில இருந்து ஒரு சம்மர், ஒரு சீசனுக்கு அடுத்து வந்த சம்மர். ஓகே, அந்த சீசனுக்கு முந்தின சீசனில் தான் வந்து மெஸ்ஸி அட் லெஃப்ட், ஐ திங்க் கிரீஸ்மன் அட் லெஃப்ட் அந்த சீசனில். அண்ட் அந்த சீசன் சுவாரஸ் ஒரு சீசன் முன்னாடியே போயிட்டான்னு நினைக்கிறேன். இல்ல மெஸ்ஸிக்கு அப்புறம் தானே போனான் இல்லையா? இல்லை, மெஸ்ஸிக்கு ஒரு சீசன் முன்னாடியே போயிட்டான். நினைக்கிறேன். போய் லீக் டைட்டில் அடிச்சானே அத்லெட்டிகோல. அத்லெட்டிகோ லீக் டைட்டில் அடிச்சாங்க. அந்த சீசன் நம்ம ஃபேன்ஸாக வந்து எப்பவுமே ஆப்டிமிஸ்டிக்காக தான் இருப்போம். பட் உண்மை என்னன்னா, அந்த சீசன் பார்சலோனா வி வர் ஸ்டில் ட்ரைங் டு ப்ரூவ் தட் வி பிலாங் டு தி பிக் லீக்ஸ். நம்மளால வந்து இன்னும் கம்பீட் பண்ண முடியும். ஆமாங்க, டீம்லாம் பாத்தீங்க ஞாபகம் இருக்கா? மெம்பிஸ் டிஃபே முன்னாடி ஆடிக்கிட்டு இருப்பான். மெம்பிஸ் டிஃபே, மார்டின் பிராந்த்வேட், செர்ஜியோ டெஸ்டின்னு ஒரு ஃபார்வர்ட் லைன் போனோம் கிளாஸ். ஓ மை காட், நல்லா ஞாபகம் இருக்கு. That was the situation we were in. And the summer, Xavi became the coach mid-season. Xavi வந்தப்போ first game that he played, I think the forward line was Memphis Depay, Ferran Chukla and Ilias Akomac, if I'm not wrong. ஆமா, அதான் வந்து நம்மளோட forward line. So 9th பொசிஷன்ல இருந்தோம் லீக்ல. நமக்கு அந்த சம்மர்ல வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அதுக்கு முந்தின சீசன் சம்மர்ல ஐ டோன்ட் திங்க் வி சைன்ட் எனிஒன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பண்ணோமான்னு எனக்கு தெரியல. லூக் டியாங் லோன்ல வந்தான்னு நினைக்கிறேன், அது ஒண்ணுதான் லோன்ல வந்தது மட்டும்தான். அப்புறம் அந்த ஃபெரான் டாரஸ் ஜான்வரியில் சைன் பண்ணோம். தட் வாஸ் அ பிக் சைனிங். அந்த நம்ம வந்து ஸ்டேஜுக்கு தட் வாஸ் அ ஹியூஜ் சைனிங், நமக்கு 50 மில்லியன். பட் அந்த சம்மர் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு தெரியல. பார்சலோனா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 சீசன்ஸ் சாம்பியன்ஸ் லீக் ஃபுட்பாலே ஆடல, யூரோப்பா லீக் ஆடிட்டு இருந்தோம். நமக்கு வந்து வி நீடட் சம்திங் டெஸ்பரேட், சம்திங் தட் டு சே ஓகே, நம்ம எவ்வளோ மோசமான நிலைமையில இருந்தாலும் வி ஸ்டில் பி ஏபிள் டு அட்ராக்ட் டேலண்ட் அப்படின்னு நம்மளே கன்வின்ஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு தேவை இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல லெவன்டோஸ்கி, ஹூ வாஸ் இன் த பிரைம் ஆஃப் ஹிஸ் கரியர் அட் பயர்ன், லெவன்டோஸ்கி ஹூ ஜஸ்ட் த ப்ரீவியஸ் இயர் ஒரு பேலண்டர் ராப் பண்ணியிருந்தாங்க லெவன்டோஸ்கி கிட்ட இருந்து. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இருக்கும்போது when Lewandowski said yes I will come to Barcelona, என்ன பொறுத்தளவுல that was a statement. I think Lewandowski was the first signing we made that summer, not free transfers. Christensen அதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணோம், பட் காசு கொடுத்து வாங்கினதுல நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் சைனிங் Lewandowski அந்த சம்மர். அண்ட் என்ன பொறுத்தளவுல that was a signing saying it doesn't matter how bad Barcelona are, what shape they are in, we will still continue to attract elite talent அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி ஒரு சைனிங் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இதுக்கு மேலேயும் அந்த சைனிங்னால லெவன்டோஸ்கி என்ன சொன்னாங்கிறது எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு, பட் அதுக்கு நான் அப்புறம் வரேன். இதுதான் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன் அபவுட் லெவன்டோஸ்கி. நான் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒன்று இருக்கு. என்னன்னா, நான் வந்து திருச்சியில இருந்தேன். அப்போ வந்து ஏதோ லீவுக்கோ இந்த கோவிட் டயத்துலயோ ஏதோ ஊருக்கு போயிருந்தேன். அப்போ நான் வந்து அப்பதான் இந்த சாகா போயிட்டு இருக்கு. லெவா வந்து சைன் பண்ணுவாங்களா, பாயன் வந்து விடமாட்டானுங்க, பாயன் வந்து வார்சலோனாக்கு வந்து டைரக்ட் ரெவேல கன்சிடர் பண்றானுங்க, ஸோ வந்து அதை விடமாட்டானுங்க, அவங்க வந்து அதிகமா வந்து காசு கேட்கறானுங்க. எவ்வளவு நம்ம 45-55 வாங்கணும்னு நினைக்கிறேன் லெவா வந்து. ஸோ அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்கறானுங்க,
ஒரு மாதிரி நெகோசியேஷன்ஸ் வந்து அது போயிட்டு இருக்கு, வருவானா மாட்டானா இல்ல யுனைடெட் பக்கம் போறானா அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தானுங்க நடுவுல வந்து. ஸோ வந்து என்ன அது ஏது அப்படின்னு. ஏன்னா லெவன்டோஸ்கி பார்சலோனாக்கு வரான் அப்படின்னு ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்து அது ஒரு கான்கிரீட்டா போயிட்டு இருக்கு, நெகோசியேஷன் போயிட்டு இருக்குங்கிறத பார்க்கும் போதே ஒரு டோபமைன் ரஷ். என்ன சொல்றீங்க? ஏன்னா நம்ம இப்ப பேசிட்டு இருந்தோம்ல, அஹ், சூர்யாக்கு பேசிட்டு இருந்தோம்ல, கங்குவா கொடுத்துட்டு கருப்பை கொடுத்தா வந்து எப்பா அப்பா கொடுப்பா கொடுப்பான்னு பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து மெம்பிஸ் டிஃபை பிராத் வைட்னு பார்த்துட்டு இல்ல எப்பா சாமி குடுப்பா அப்படின்னு நம்ம ரூமரா இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்து படிச்சுட்டு இருந்த நாள் வந்து அந்த அந்த அப்போ போயிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப டென்ஸா போயிட்டு இருந்தது. அட் ஃபைனல் ஸ்டேஜஸ் இப்ப தெரிஞ்சிரும். இந்த ஃபெப்ரிஷியோ தான் இப்ப போட்டுருந்தோம். ஃபெப்ரிஷியோ வந்து இப்ப தெரிஞ்சிரும் அப்ப தெரிஞ்சிரும். அப்ப வந்து கால் போயிட்டு இருக்கு, இவன் கால் பண்ணிருக்கான், டைரக்டர் கால் பண்ணிருக்கான். அப்ப வந்து இந்த இவன் இருந்தான், ஆலிவர் கான் இருந்தான், பாயன் டைரக்டரா. அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, சாவடிப்பான். அவனுக்கு பார்சலோனாலே பிடிக்காது அவனுங்களுக்கு. ஒரு இதை தரவே மாட்டானுங்க, ஏதாவது இந்த பிரச்சனை பண்ணிட்டே இருப்பானுங்க அவனுங்க வந்து. அப்படி இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன், இவனுக்கு தரமாட்டானுங்க, இவனுங்க ஏதாவது சொல்லி ஓட்டி விட்டுருவானுங்க, நம்ம கடைசியிலும் ரூமரை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான், பிக் பெஸ்ட் இப்ப தான் வரப்போறான் கடைசியில நமக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது நைட்டு 3:30 மணிக்கு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்து ஓகே ரிஃப்ரெஷ் பண்ணி வந்துருமா வந்துருமா. அவன் வேற ஸ்டோரி போட்டுனே இருக்கான், பேசினு இருக்கானுங்க, உள்ள போயிட்டாரு வெளியே வந்துட்டாரு அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் வேற படுத்து எடுக்கிறான் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வெறியாவது போங்கடா, நீ வாங்கினா வாங்கு வரலன்னா போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். திடீர்னு 433 இருந்து ஒரு அப்டேட் வருது, ராபர்ட் லெவன்டோஸ்கி டு பார்சலோனா ஹியர் வி கோ அப்படின்னு அவங்க ஒரு டெம்ப்ளேட் ஒன்று போடுவானுங்கல்ல, அவனுடைய இந்த பார்சலோனா ஜெர்சி போட்டு அவனே ஒரு ஏஐ அலோகேட் பண்ணி பாக்குறேன். நான் அப்படியே தெரிச்சிட்டேன். நானு காலைல ஒரு 4 மணி அப்படியே வந்து அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கேன். அந்த போஸ்டே வந்து இது உண்மைதானா, இது நடக்குதா, இது வந்து உண்மையிலேயே வந்து காசு எல்லாம் கொடுத்தாச்சா வந்தாச்சா. அப்ப வந்து நம்ம பார்சலோனா டீம் வந்து ரியாத்லயோ வந்து சவுதிலயோ இருந்தது எல் கிளாசிகோக்காக. அப்ப வந்து அப்பதான் சைன் பண்ணாங்க, அப்பதான் வந்து சைன் பண்ணாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நம்ம தோத்தோம். அதை வந்து நம்ம யூஎஸ்ல தோத்தோம். இருந்தோம். யூஎஸ்ல இருந்தோம். யூஎஸ்ல ஏன்னா இருந்தோமா? டைரக்டா யூஎஸ்ல இருந்தா ப்ரீ அவனோட சீசன் டூர் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரீ சீசன், புளோரிடாவிலேயே அதான் அந்த எங்கேயோ ப்ரீ சீசன் இருந்தோம். எல் கிளாசிகோ. ஃப்ளாரிடா பீச். பீச்ல தான் அவனோட இதுலயே வந்து எஸ். அவனோட அனௌன்ஸ்மெண்ட்டே வந்துச்சு. அப்ப இந்த எல் கிளாசிகோ கிட்ட தான் அந்த அந்த ப்ரீ சீசன்ல ஆடுவானுங்கல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி, அப்பதான் அந்த ஆமா. அந்த டயத்துல தான் வந்து அது நடந்தது. யா நான்லாம் வந்து தெரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே கம்பலேஷனா போட்டு தள்ளு, தலைவன் அடிச்ச கோலெல்லாம், தலைவன் அடிச்சதெல்லாம் தலைவன் பாயிண்ட்ல பண்ணது சம்பவமாடா அப்படின்னு வந்து பார்த்துட்டு பேசிட்டு யா அவன் சொன்ன மாதிரி, பிரணவ் சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். நீ சொன்ன மாதிரியுமே இஸ் லெஜெண்ட். ஃபுட்பால்ல அவன் ஒரு லெஜெண்ட், பார்சலோனாக்கு அவன் ஒரு லெஜெண்ட். ஏன்னா வந்து அவன் வந்த டைம் பார்சலோனா வேர் அட் தேர் ஒஸ்ட், லிட்டரல் ஒஸ்ட். பினான்சியல் பெர்ஸ்பெக்டிவ்லயும் சரி, ஸ்போர்ட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்லயும் சரி, ஒரு ஒரு கிளப்பாவே வந்து ஒரு ஷாம்பாலிக்கா இருந்தோம். நம்ம வந்து எந்த டைரக்ஷன்ல போறோம், யாரு நம்மள வந்து கூட்டிட்டு போறா, யாரை எழுந்து பாக்குறது அப்படின்னு தெரியாத இடத்துல நான் இருக்கேன்டா, நான் என்ன பாருங்கடா அப்படின்னு சொன்னான் லெவன்டோஸ்கி வந்து. ஏன்னா வந்து அந்த டீம்ல அப்போதைக்கு பெரிய பிளேயர் புஸ்கட்ஸும் வந்து அட் எண்ட் ஆஃப் த கெரியர், எப்போ வந்து ரிட்டையர் ஆக போறான் புஸ்கட்ஸ் அப்படின்னு தான் பாத்துட்டு இருந்தாங்க. லெவன்டோஸ்கி அட் இட்ஸ் பிரைம், என்னதான் வந்து 32, அவன் 31 32ல வந்தா கூட லெவன்டோஸ்கி அப்பதான் வந்து அவன் சொன்ன மாதிரி ஒரு பேலண்டோர் இதுல இருந்து வரான் அவன் வந்து வெளியே வந்து. ஸோ வந்து அவன் ஈஸியா வந்து பேங்க்ல வந்து இன்னொரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், இல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு யுவென்டஸோ ஒரு மேன் யுனைட்டடோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருக்கலாம், ஒரு மேன் சிட்டி கூட பாத்துட்டு இருந்தானுங்க. அப்பதான் இந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ கூட அவனை பாத்துட்டு இருந்தானுங்களா அந்த டயத்துல. ஸோ அப்ப மேபி அவன் போயிருக்கலாம், பட் ஹி சோஸ் டு கம் ஹியர். ஸோ தட் ஷோஸ் that prestige that Barcelona had, and that pull that they had at that worst state also, and that heart for Lewandowski to come ல, அது வந்து I think it speaks volume. ஏன்னா வந்து அந்த பாயிண்ட்ல அவன் வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவன் எடுத்தது வந்து பிக்கெஸ்ட் ரிஸ்க். இப்ப நம்ம அந்த இடத்துல இருந்தோமா, நம்ம எடுத்துருப்போமானா தெரியாது நமக்கு வந்து. நம்ம ஏன்டா போனோம், நம்ம இன்னும் கெரியரே ஒரு 3 வருஷம் தான் இருக்கு, அப்போ போய் இவங்களோட சேர்ந்து திரும்ப சுனாமிக்குள்ள உள்ள போய் முழுகிறதுக்கு நம்ம ஒரு நல்ல கிளப்புக்கு போலாமே அப்படின்னு தான் யாரா இருந்தாலும் யோசிப்பாங்க. இப்போ அவனுக்கு ஆனா ஏதோ ஒண்ணு தோணி இருக்கு. சைன் பண்ணிருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அது. ஏன்டா போய் அந்த கிளப்ல நீ மேனேஜரா போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு தானே தோணுது இப்போ சாவி அலோன்சோ போனா. யா சோ அந்த மாதிரி ஒரு ஷாம்போலிக்கான சுச்சுவேஷன் தான், ஒரு சிமிலரான ஒரு இது சொல்லணும் அப்படின்னா. பட் யா அவன் வந்து பண்ணது அது எல்லாமே வந்து ஒரு ஒரே ஒரு குறை மேபி சொல்லலாம் அப்படின்னா, சாம்பியன்ஸ் லீக் அவனுக்கு வந்து நம்ம அடிச்சு கொடுக்கல, அது ஒண்ணு. பட் அவன் என்ன வேற லெவலுங்க. அவன் அடிச்ச ஃபர்ஸ்ட் கோல் எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு. ஒரு ஃப்ரெண்ட்லில வந்து கேம்ப்னோல தான் அடிப்பான், அங்க சைட்ல இருந்து ஒரு ஒரு கேர்ள் ஒன்று பண்ணி விடுவான்.
இன்னும் எனக்கு கண்ணிலே நிக்குது அந்த கோல் வந்து. ஃபர்ஸ்ட் லாலியா கூட என் கண்ணிலே நிக்குது. ஃபர்ஸ்ட் லாலியா கோல் வந்து பால்டே அசிஸ்ட் கொடுப்பான் அவனுக்கு வந்து. அவையில அது வந்து வாவ் அப்படியே நல்லா இருக்கு. அப்படியே திருப்பி ரிலீவ் பண்ணும்போது பார்சலோனா டேஸ் லபாஸ். யா இட் ஆல்சோ இன்னொரு விஷயமும் டிட் என்னை பொறுத்தளவில். இப்போ அதுக்கப்புறம் அந்த பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தியா, ரஃபினியா, கூண்டே, நாட் எனி ஒன் வி சைன்ட் ஆஃப்டர் தட். அந்த சீசனுக்கு அப்புறம் லெவன்டோஸ்கே போறானா நம்ம போலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து எஸ். லெவன்டோஸ்கி போறான்ப்பா, நமக்கு என்னப்பா, நமக்கு அவ்வளவுதான். லெவன்டோஸ்கி அவங்க அத இதுல சொல்ற மாதிரி சொல்றோம்னா கரியரின் உச்சத்தில் வந்து பயனை விட்டுட்டு அதான் உண்மை. லிட்டரலி எனிஒன் நானும் பண்ணலாம்ப்பா, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு 100% தட் இஸ் வாட் லெவன்டோஸ்கி டிட் ஃபார் அஸ் இனிஷியலி அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியன். இப்படி ராகவ் சொல்றது. ஐ திங்க் லெவன்டாஸ்கியோட கோல் ஸ்கோரிங், கோல் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் தாண்டி, ஏன்னா கோல் ஸ்கோரிங் ரெக்கார்ட்ஸ் நம்ம பேசவே வேணாம். ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப்ஸ். அவன் பயன் சேர்ந்ததுலேருந்து, பயன் கூட விடுங்க, அவன் டாட்மண்ட் டேஸ் அண்டர் யோர்கன் கிளாப்பாக இருக்கட்டும், அப்புறம் அவன் பயன் சேர்ந்த இதுங்க ஒரு சீசன் மட்டும்தான் அவன் 40 கோல்ஸ்க்கு மேலே அடிக்கல. மித்த எல்லா சீசனும் அவன் 40+ கோல்ஸு. ஒரு சீசன் வந்து அந்த கோவிட் சீசன்லாம் வந்து அவன் 55 கோல்ஸ் அடிச்சிருப்பான் த்ரூ அவுட் த சீசன். அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ இந்த கரியர் மோட்லலாம் நம்ம இஷ்டத்துக்கு சைன் பண்ணுவோம்ல பிளேயர்ஸு. சரி எனக்கு போய் சரி எனக்கு மெஸ்ஸி திருப்பி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைன் பண்ணுற மாதிரி இந்த லெவா சைனிங் வந்து எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீவர் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு கனவு, இப்படி கனவுல நடக்கிறது வந்து ரியல்ல நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட் தான் எனக்கு. ஓவரால் லெவாவோட கரியர் பற்றி பார்சால சொல்லணும் அப்படின்னா, ஐ திங்க் இஸ் ஒன் 6 ட்ராஃபீஸ், 2 லாலிகா டைட்டில், ஒரு கோப்பா டெல் ரே, அண்ட் அதுக்கப்புறம் 3 சூப்பர் கோப்பா வந்து நம்ம ஜெயிச்சிருக்கோம். கோல் ஸ்கோரிங் ரெக்கார்டு, அகெயின் ரெக்கார்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப். ஃபஸ்ட்டு சீசனில் 33 கோல்ஸ், செகண்ட் சீசனில் 26, திருப்பி லாஸ்ட் சீசன் ஃப்ளிக்கு கீழே வந்து 42 கோல்ஸ், அண்ட் இந்த சீசன் வந்து 18 கோல்ஸ். இது எப்போ? ஆல் ஆஃப் திஸ் போஸ்ட் 32 years ஆஃப் ஏஜ் லெவா. And to do it in a very difficult league, again no disrespect to Bundesliga, but Bundesliga வந்து very attack minded league. கொஞ்சம் ஓப்பனான டீம்ஸ் இருக்கும் கொஞ்சம். அதுவும் இல்லாம அந்த டீம் பாரு, அந்த பேங்க் டீம் எப்படி இருந்தது அப்படின்னு, அவனுக்கு வந்து சப்ளை பண்றதுக்கு எல்லா பக்கமும் ஆளு இருந்தாங்க. இவன் இனிஷியலா நமக்கு வந்தபோது நம்ம அப்பதான் டீமை ரீபில்ட் பண்ணிருக்கோம். நம்ம வந்து அப்பதான் வந்து மெஸ்ஸி இல்லாம ஒரு பார்சலோனா டீம் விளையாடுமா அப்படின்னு ஒரு யோசனையே நம்ம அப்பதான் கொடுக்குறோம் அந்த டீமுக்கு. ஸோ அந்த டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் சீசன் எவ்வளவு 33 கோல்ஸ். 33 கோல்ஸ். ஸோ அது சொல்ல வந்தியா? இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல நினைச்சேன் அப்படின்னா, ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த டீம். நம்ம டீம்ல அவன் வரும்போது எல்லாம் சின்ன பசங்க, கேவி சின்ன பையன், கேவி, பெட்ரி, ஒரு ப்ராப்பர் இப்போ ஒரு என்ன சொல்றது, கொஞ்சம் சீசன்ட் பிளேயர் அப்படின்னா ஃப்ராங்கி டியாங் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் சீசன்டான பிளேயராக இருந்தான். லமீன் அவன் அந்த சீசன் ஃபர்ஸ்ட் சீசன்ல தான் வந்து லமீன் டெபியூ பண்றான். அந்த ஜாவி அவனை கொண்டு வரான். குபார்சி அந்த சீசன் தான் வந்து அவனுக்கு, அடுத்த சீசன் தான் வந்து அவனுக்கு டெபியூ கொடுக்குறான். ஃபெர்மீன் சின்ன பையன், எல்லாருமே வந்து அந்த சீசன் தானே இந்த புஸ்கட்ஸும் ஆல்பாவும் ரிட்டையர் ஆனாங்க. ஆமா அந்த சீசன் ஆடினாங்க. அந்த சீசன் தான் ரிட்டையர் ஆனாங்கல்ல. அந்த ஃபர்ஸ்ட் லீக் டைட்டில் 22-23 சீசன் அது அடிச்சிட்டு அப்படியே ரிட்டையர் ஆகுறாங்க அவங்க. ஆமா அடிச்சிட்டு ரிட்டையர் ஆகுறாங்க. ஐ திங்க் அந்த சீசன் வந்து பிகே மிட் சீசன்ல ரிட்டையர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது புஸ்கெட்ஸ் ரிட்டையர் ஆகுறான், ஜார்டி ஆல்பா ரிட்டையர் ஆகுறான், பிகே மிட் சீசன்ல ரிட்டையர் ஆகுறான். உன் டீம்ல இருக்கிற பிக்கெஸ்ட் லீடர்ஸ் இல்ல, ஆமா பிக்கெஸ்ட் லீடர்ஸ் அந்த சீசன் வந்து அவனுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அசிஸ்ட் கொடுத்தது வந்து டெம்பலே ஆல்சோ லெஃப்ட் ஆஃப்டர் தட் சீசன். ஆமா டெம்ப்ளே தான் அவனுக்கு, டெம்ப்ளே அசிஸ்ட் லெவன்டோஸ்கி கோல் வாஸ் a very common template அந்த சீசன் நமக்கு. ஆமா. ஸோ இப்போ அப்போ வந்து அப்போ அட் தட் மொமெண்ட் நம்மளுக்கு வந்து அது ஒரு மேபி சின்ன விஷயமா தோணிருக்கலாம். பட் இப்போ வந்து when we look at it from the bigger perspective, சரி இவ்வளோ விஷயத்துல அவன் இவ்வளோ பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. தட் சரி இப்படி ஒரு டைம்ல வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு பிளேயர் கிடைச்சிருக்கானே அப்படிங்கிறது. அண்ட்
அவனுக்கு நம்மளால ஒரு யூசிஎல் டைட்டில் அடிச்சு கொடுக்க முடியலங்கிற ஒரு சேட்னஸும் இருக்கு. அதே மாதிரி வேற அவன் அவன் வந்து ஒரே ஒரு இது மட்டும், அவன் வந்து பார்சலோனா வந்துட்டு அவன் பண்ணது அதெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம், பேசுறோம், இன்னும் கொஞ்ச நேரம் கூட பேசுவோம். பட் ஆஸ் அ பிளேயரா, என்ன பிளேயருங்க லெவன்டோஸ்கி. அவன் வந்து டாட்மண்ட்ல இருந்து அந்த டாட்மண்ட்லயே ஒரு பீக் அடிச்சான் அப்படின்னு நம்ம வச்சா கூட, பாயன்ல போய் அடிச்ச பீக் எல்லாம் வந்து ஒரு நம்பர் 9 வந்து இந்த ஜெனரேஷன்ல ஐ திங்க் ஹி இஸ் த நம்பர் 9. அவன்கிட்ட வந்து எனக்கு யாராவது இன்னும் ஒருத்தன் உனக்கு வேணும்டா, அந்த இடத்துல அவன் ஒருத்தன் வேணும்டா அப்படின்னா, அவன் அவன் பண்றதெல்லாம் இப்போ நம்ம மேபி அவனோட அந்த டவுன் சைட்லாம் அவனை பாக்குறதுனால மேபி நம்ம அதெல்லாம் மறந்துருப்போம். மேபி நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் புதுசா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 2017 டு 2021 அந்த லெவன்டோஸ்கியோட ஒரு ஒரு அந்த பேண்ட்ல இருந்ததா இருக்கட்டும், பார்சலோனால வந்து இந்த இனிஷியல் இருந்ததா இருக்கட்டும், போனாலே கோல். அவன் கால்ல பட்டுதுன்னா கோல். அந்த ஒரு டிஃபெண்டர் எல்லாம் ஷிம்மி பண்ணிட்டு ஹோல்ட் பிளே எல்லாம் வந்து நறுக்குன்னு இருக்கும் அவனோடது வந்து. ஏங்க இப்ப ரியல் மேட்ரிடோட ஹாட்ரிக்கு 4 கோல் போட்டாங்க அவன் டாட்மண்ட்ல இருந்து. என்னென்ன கோல் கேட்டலாக் எவ்வளவு 30 நிமிஷத்துல 5 கோல் போட்டான் பயன் மினிச்சுக்கு. ஒரு கோல்லாம் அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையுமே அதெல்லாம் போடவே முடியாது. அந்த எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன், விச் இஸ் கரியர் வைஸ் பார்த்தா he had அந்த ஜெனரேஷன்ல he had the third best career after மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ அப்படிங்கிறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லலாம். சாம்பியன்ஸ் லீக்ல இப்ப அவன் தானே தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோரர். ஆமா, டிஃபரண்ட் டைம்ஸ்ல டிஃபரண்ட் பிளேயர்ஸ் அந்த பொசிஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நெய்மார் has been the third best player in the world at that time. ஹசார்ட் அந்த பொசிஷன்ல இருந்திருக்கான். பட் ஓவராலா ஒரு கரியர், சுவாரஸ் இருந்திருக்கான். பட் ஓவராலா ஒரு கரியரா பார்த்தா வந்து எனக்கு தெரிஞ்சு லெவன்டோஸ்கி அது தேர்ட் பெஸ்ட் கரியர் அந்த ஜெனரேஷன் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதுல எனக்கு டவுட்டே இல்ல. எனக்கு இந்த நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுறேன். எனக்கு லெவன்டோஸ்கி பத்தி இன்னொரு விஷயம் தோணுது. ஐ ஃபீல் எனக்கு இன்னைக்கு அவனோட கடைசி ஸ்டேட்மெண்ட் படிச்சப்போ எனக்கு அதான் தோணுச்சு. ஐ ஃபீல் ஹி கேம் அந்த பார்சலோனாக்கு அவன் வரணும்னு எடுத்த டிசிஷன் வந்து ஐ ஃபீல் ஹி டுக் இட் அஸ் அ சேலஞ்ச். நான் வந்து இந்த கிளப்பை வந்து திரும்ப வந்து அவங்களோட பொசிஷனுக்கு கொண்டு வந்து காமிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு, அதனால தான் வந்து ஐ ஃபீல் இன்னைக்கு வந்து அவனோட ஸ்டேட்மெண்ட்ல வந்து மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு போட்டான். ஐ திங்க் இட் வாஸ் திஸ் மிஷன் when he came to Barcelona and it's safe to say that he's left Barcelona in a better place than he came to அப்படிங்கிறதுல வந்து அது சொல்றது ஒன்றும் டவுட்டே இல்லை. அப்படி அதான் இன்னொரு நிறைய பேர் வந்து கம்பாரிசன் போடுவானுங்க வந்து சுவாரஸ் பெட்டரா வந்து லெவன்டோஸ்கி பெட்டரா கெரியர் வைஸ். சுவாரஸ் வந்து மெஸ்ஸி அண்ட் ரொனால்டோ பீக்ல இருக்கும் போதே கோல்டன் பூட் அடிச்சான். ஸோ சுவாரஸ் ஆஸ் அ பிளேயரும் வந்து இஸ் பெட்டர் தென் லெவன்டோஸ்கி அப்படின்னு. ரெண்டு பேரும் நம்பர் 9 இருந்தா கூட ரெண்டு பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த அந்த ஸ்பெசிமென்ல வந்து என்ன கேட்டா ஐ திங்க் லெவன்டோஸ்கி இஸ் பெட்டர்னு சொல்லுவேன் நான் வந்து ஆஸ் அ ஹோல் கெரியர் ஆஸ் அ பேக்கேஜ். ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் தலைவன் வந்து வேற லெவல். சுவாரஸ் கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்னன்னா, சாம்பியன்ஸ் லீக்ல இஸ் வெரி வெரி அண்டர்வெல்மிங். அவன் வந்து ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்சலோனாக்கு போட்டதே கிடையாது சாம்பியன்ஸ் லீக்ல வந்து. சாம்பியன்ஸ் லீக் கோல்ஸும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவ்வளவு கிடையாது. ஆனா லெவன்டோஸ்கி சாம்பியன்ஸ் லீக்ல தான் அவன் பெர்ஃபார்ம் பண்ணுவானே. அடிச்சு நடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போயினே இருப்பான். ஸோ மெஸ்ஸி ரொனால்டோ மெஸ்ஸிக்கு அப்புறம் டாப் ஸ்கோருக்கு 109 110 இருக்கான்னு நினைக்கிறான் வந்து. ஸோ அந்த லெவல்ல இருக்கான் அப்படின்னா இட் ஸ்பீக்ஸ் வால்யூம். ஸோ இட்ஸ் நாட் ஈஸி சாம்பியன்ஸ் லீக்ல போய் நீ அவ்வளவு பெருசா இருக்கிறது வந்து. அண்ட் இந்த 11 கோல்ஸ்கி அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பிளேயர் தான் அவன் வந்து. என்ன கேட்டா அந்த 2020 அவன் வந்து ஜெயிச்சிருக்கணும் அந்த பேலண்டோர். அன்பார்ச்சுனேட்லி அவனுக்கு வந்து அந்த சீசனே வந்து பேலண்டோர் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டானுங்க. மேபி அடுத்த சீசன் மெஸ்ஸி ஜெயிச்சான், அதுவுமே மேபி நான் வந்து கொடுத்துருப்பேன் லெவன்டோஸ்கிக்கு. ஹி டிசர்வ்ஸ் தட் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு வந்து அப்போ நடக்கும் போது. பட் யா பீயிங் மெஸ்ஸி கண்ணி அந்த டயத்துல வந்து எனக்கு வந்து மெஸ்ஸி தான்ப்பா அப்படின்றது. பட் யா வாட் அ பிளேயர். அவனோட ஒரு மூமெண்டா இருக்கட்டும், அவனோட கோல் ஸ்கோரிங்கா இருக்கட்டும், ஏரியல் இப்போ ஒரு ஏரியல் குத்துனானு ஞாபகம் இருக்கா? அந்த இதுல நறுக்குன்னு ஒரு குத்து விட்டான் அப்படியே. என்ன ஹெட் இருப்பாது அப்படியே இந்த ஷார்ப் புல்லட் ஹெல்லட். அதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல ஆல்ரெடி ஒரு இதுல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்னைப்பர் அடிக்கிறவனுக்கு அது அந்த பிளட்லயே இருக்கும். அவனுக்கு அந்த கையை அப்படி வச்சா அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல குறி வந்து அந்த ஆடாம இருக்கணும் அந்த வந்து நான் ஸ்கோப்ல பாக்குறதுக்கு அப்படின்னு. அதே மாதிரிதான் அந்த போச்சு இருக்கும். அவனுக்கு அந்த இடத்துல இருந்தா அவனுக்கு எப்படி அந்த பாலை உள்ள தள்ளணும்னு அவனுக்கு தெரியும். அந்த ஹெடர்லாம் வந்து சிம்பிளான ஹெடரே கிடையாது மக்களே. அதெல்லாம் வந்து
ஏர்ல போயிட்டு உன் ஹெட்டுக்கு நீ அவ்வளோ ஒரு ப்ரெஷர் கொடுக்குற, அந்த பாலை போய் நீ அவனை போய் ஹெட் பண்ற அப்படின்னா அந்த வயசுல அவன் என்ன 36 வயசு ஆகுது எனக்கு இப்போ. ஸோ வந்து 37. ஐ திங்க் 7. 37 அண்ட் ஹி இஸ் பிளேயிங் ஃபார் பார்சலோனா அட் த ஹையஸ்ட் லெவல். திங்க் அபவுட் இட். ஸோ ஐ திங்க் யா அது அது வந்து அவன் வேற தலைவர் வேற ரகம் பார்த்து சார் தான் அவனுக்கு வந்து அது. 14th highest goal scorer in Barcelona history. யா For in 4 seasons அது. In 4 seasons, 4 season, the 2 in his mid to late 30s. அந்த பீக்ல இருந்து அந்த ஒரு ஒரு குறையிற நேரத்துல தான் வந்தான் நமக்கு வந்து. அந்த பீக்ல இருக்கான், அங்கிருந்து ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வர போறான் அப்படின்னு நமக்கே தெரியும். ஆப்வியஸா அந்த இடத்துல தான் வந்தான். அந்த இடத்துல வந்து நமக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ். அந்த டைம்ல வந்தா இந்த பெர்ஃபார்மன்ஸ், பட் his best season in a Barcelona shirt was in his third season. லாஸ்ட் அது வந்து சீசன். இன்னுமே ரிமார்க்கபிள். அதாவது நீ 32 வயசுல வர ஒரு கிளப்ல, ஆனா உன்னுடைய பெஸ்ட் சீசன் வாஸ் at 35-36. 42 goals under Hansi Flick. இன்சேன். ஸோ யா நீ சொன்ன மாதிரி அந்த கோல் ஸ்கோரிங், அந்த ஒரு 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 த்ரெட்டு போச்சர் அதெல்லாம் தாண்டி ஆஸ் அ லீடர், ஆஸ் அ ஒரு 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 கேப்டன் ஆஃப் த ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லிட்டரலா வந்து அவன் வந்து ஒரு ஒரு பெரிய லீடர். அவன் வந்து நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும் பிளேயர்ஸ் வந்து அவங்க கூட எப்படி இருக்காங்க. கேவி அவன்லாம் பயங்கர க்ளோஸ். கேவி, லமீனு அவங்கலாம் அவன் ஒரு எப்படி ஒரு கமராடரியா அவன் வந்து ஒரு ஒரு பிளேயர்ஸ் அந்த ஏஜை தாண்டி சில பேர்லாம் வந்து நான் இவ்வளவு பெரிய ஆள், எனக்கு இவ்வளவு வயசாச்சு, நான் ஏன்டா இவங்களோட போய் பேசணும், நான் ஏன் அவங்க கூட இவ்வளவு இதுவா இருக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம அதுதான் வந்து ஒரு 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 விஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல. அது வந்து ஐ திங்க் இஸ் வெரி அந்த அந்த ஒரு விஷயம் அவன்கிட்ட இருக்கு. அதனாலதான் வந்து இவ்வளவு கிரேட்டா அவன் இருக்கான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அவன்கிட்ட இன்னும் ஹி ஸ்டில் ஹேஸ் சம் கோல்ஸ் இன் ஹிஸ் பூட்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு கான்ட்ராக்ட் அவனுக்கு கொடுத்துருப்பேன். பட் யா நம்மளால வந்து பண்ண முடியல. மேபி காசு எக்ஸ்ட்ராவா ஆயிருக்கலாம், ஏதாவது ஒரு இருக்குங்கிறனால தான் போறான். ஹி ஸ்டில் ஹேஸ் சரக்கு இருக்கு இன்னும் அவன்கிட்ட. அந்த சரக்கை வச்சு இன்னும் அவன் பண்ணுவான் அப்படிங்கறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் எங்க போனாலுமே அடுத்த இடத்துல மசில் மெமரியிலேயே கோல் அடிப்பான். ஒரு 10 அதான். ஒரு சீசன் மசில் மெமரியில. ஆமா. So இது முடிக்கிறதுக்கு முன்னாடி மறக்க கூடாது. இன்னொரு விஷயம் மறக்க கூடாது. ப்ராபபிலி என்னுடைய மொமெண்ட் ஆஃப் லெவன்டோஸ்கிஸ் அதான் நான் கேட்கணும்னு வந்தேன். அதான் கேட்கணும்னு நினைச்சியா? எஸ் எல்லாருமே என்ன சொல்லுங்க எனக்கு தெரியும்டா டேய். எனக்கு வந்து கேம்ப் நூல அடிச்ச ஃபர்ஸ்ட் கோல் நம்ம திரும்ப கேம்ப் நூல அடிச்ச ஃபர்ஸ்ட் கோலா? நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வந்து கேம்ப் நூல வந்து நம்ம திரும்ப வந்து அத்லெட்டிக் கிளப் கூட அடிச்ச ஃபர்ஸ்ட் கோல் அதுதான். எனக்கு ஆக்சுவலா 2 இருக்கு அப்படிங்கிறது வந்து இட் வில் forever be in history அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய ஹாப்பினஸ். he was the captain also அந்த கேம். ஏன்னா மட்டும் அந்த கேம் பெட்ரியும் இல்ல, ரஃபினியாவும் இல்ல, ஃப்ரெங்கியும் இல்ல. he was the captain for that game. so I will never forget that. எனக்கு 2 இருக்கு. பட் ஆக்சுவலா இப்ப நினைச்சு பார்த்தா 3 இருக்கு. பட் நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான். நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் என்னன்னு. என் தலைவன் போய் ஒரு ஆரா ஃபார்மிங் போடுவாங்க. பெஸ்ட் செலிப்ரேஷன் பா. மெஸ்ஸி இப்படி காமிச்சதுக்கு அடுத்தது பெஸ்ட் செலிப்ரேஷன் என்னதுன்னா அதுதான். எதுவுமே இல்ல, கத்தல, எதுவுமே பண்ணல, அப்படி நின்று அப்படி பாப்பாம் பாரு. ஒத்த லக்க நான்லாம் தெரிச்சிட்டேங்க அந்த லைவ் மேட்ச் அப்போ. அப்படிதான் இருந்தது எனக்கு வந்து லிட்டரலா வந்து அந்த அது பார்க்கும் போது அது ஐஸ் இன் ஹிஸ் வெயின்ஸ், கோல்டு, அப்சல்யூட் கோல்டு. சோ அது ஃபர்ஸ்ட். அது செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான கோல். இந்த மேட்ச் நம்ம தோத்தோம் 2-1. நம்ம வந்து எல் கிளாசிக்கோ தோத்தோம் சூப்பர் கோப்பால. அப்போ வந்து அவுட் சைட்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷாட் ஒன்று அடிப்பான். மேல ஏர்ல இருந்து பால் வரும், ஷட்டு அடிப்பான். கோர்ட் வாங்கலாம், பால் எங்க போச்சு என்னன்னே தெரியாது, ஸ்னைப்பர் மாதிரி தாண்டி உள்ள கோல் போயிடும். அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் கோல். அவன் அடிச்சதுலேயே எனக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். இன்னொன்னு அட்லெட்டிகோ மெட்ரிடாவே நம்ம 4-1 ஜெயிப்போம், அதுல போட்ட ஃபர்ஸ்ட் கோல் தரமான கோல். ஒரு மார்க்மேன் ஒரு 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 டீமை வந்து எப்படி ஒரு 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 நம்ம 2 டில் இருக்கோம், அந்த டீமை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு மேஜிக் நடக்கணும். அந்த மேஜிக்கை ஒரு மனுஷன் 36 வயசுல பண்றான். அதுதான் அந்த மொமெண்ட். லிட்டரலா அந்த மக்களை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா அந்த மேட்சை போய் பாருங்க, அந்த கோலை போய் பாருங்க. ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோல்ஸ் தட் ஹி வில் ஸ்கோர். இது 3 நான் சொல்லுவேன் ஆன் டாப் ஆஃப் மை மைண்ட்ல. பட் நான் யோசிச்சா இன்னும் 2-3 வரும்னு கூட நினைக்கிறேன். நான் இதுதான் சொல்லலான்னு இருந்தேன். எனக்கும் வந்து கேம்ப் நூ ரிட்டர்ன் கோல் தான் வந்து நானும் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த மேட்ச் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் வாட்ச் எல்லாம் பண்ணுறோம்.
லெவன்டாஸ்கி கேப்டன் பண்ணுறேன். நான் திங்க் அது வாட்சலாங்கில் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இன்னைக்கு மேட்ச்சில் வந்து லெவா கோல் அடிச்சான்னா அவர் ரொம்ப டிசர்விங்காக இருக்கும். அவன் தான் வந்து இந்த ரீபில்டோட ஒரு ஃபேஸ் ஆஃப் திஸ் ரீபில்ட் அப்படின்னு சொல்லணும். போட்டதுங்கிற மாதிரி ரீபில்டுக்கு விதை போட்டது வந்து லெவன்டாஸ்கி தான். ஸோ அவன் அடித்தான் நம்ம ரிட்டர்ன் கோல் அப்படின்னா வந்து ஒரு வெரி வெரி ஃபிட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அவன் வந்து அந்த மேட்ச்சில் கேப்டனும் பண்ணுறான் அண்ட் கோலும் ஃபஸ்ட்டு கோலும் அடிக்கிறான் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஆராஃபார்ம் செலிப்ரேஷன் வந்து நான் ஃபுட்பால் பார்க்குற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் வந்து பார்க்க மாட்டேன். எல்லாராலையும் போய் நிக்க முடியும், ஆனா எல்லாராலையும் ஆரா கிரியேட் பண்ண முடியாது. ஆமா, அந்த செலிப்ரேஷன் அதுக்கு அப்புறமும் பண்ணல, அதுக்கு முன்னாடியும் பண்ணல. அவ்வளவுதான், ஒன் அண்ட் ஒன்லி செலிப்ரேஷன். So yeah, on that note, what a player. Yes, what a player, what a legend. ஏதோ ஒரு இது நினைச்சேன்டா, ஐயோ நல்ல ஒரு கோல் ஒண்ணு போடுவானே, மறந்துட்டேன் நானு. இதுடா ஞாபகம் இருக்கு, அந்த 5 அது போடுவானே ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த புண்டஸ்லீகா லோகோ மாதிரி ஒரு கோல் போடுவான். ஆமா, அதே மாதிரி நமக்கு ஒண்ணு போட்டான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நமக்கு ஒண்ணு போட்டுருக்கான். நமக்கு தான் அந்த கோல் போட்டான். நமக்கு தானே, அதான் ஃபர்ஸ்ட் சீசன்ல போட்டான். ஆமா அந்த கோல் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி சாவி சீசன்ல இன்டர் மிலான் நமக்கு ஹோமுக்கு வந்தபோது ஒரு ஹாட்ரிக் அடிப்பான். வெரி வெரி அண்டர்ரேட்டட் ஹாட்ரிக். அது வந்து நம்ம தோத்துறோம்னு நினைக்கிறேன் அந்த கேம். டை பண்ணுவோம், ஆனா நம்ம அக்ரிகேட்ல தோத்துருவோம். 3-3 ஏதோ டை பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆமா, 3-3 ட்ரை பண்ணுவோம். அந்த கேம்ல வந்து சூப்பரான ஒரு ஹாட்ரிக் போடுவோம். அது ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டட். ஏன்னா நம்ம அந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும், ஆனா நம்ம ஹாட்ரிக் போட்டு டிராவ் ஆகி நம்ம வந்து வெளியே வந்துரும். ஸோ அதுவுமே ஒரு எனக்கு ஆக்சுவலா இதுல ஒரு பெரிய ஃபீலிங் இருக்கு. நிறைய பார்சிலோனா ஃபேன்ஸ் வந்து அவன் ஃபர்ஸ்ட் சீசன் அடிச்ச கோல் கேட்டலாக மறந்துட்டாங்கன்னு. எடிட் ஏதாச்சும் கிடைச்சுன்னா தயவு செஞ்சு போய் பாருங்க, இதுக்கப்புறம் நிறைய எடிட்ஸ் வரும். இன்கிரெடிபிள் கோல் கேட்டலாக் அந்த ஃபர்ஸ்ட் சீசன், எஸ்பெஷலி பிஃபோர் த வேர்ல்ட் கப். அதாவது அந்த நான் அடிச்சது பூரா ரவுடி தாண்டாங்கிற மாதிரி அடிச்சது பூரா பேங்கர் தான். என்னென்னமோ கோலு, ஒரு கோல்லாம் வந்து நான் இன்னைக்கும் நேத்திக்கும் தான் ட்விட்டர்ல பார்த்துருந்தேன். பாலை ஃபிளிக் பண்ணி மேனை டர்ன் பண்ணி கோல் அடிப்பான். வில்லாரியலோட அதுவும் ஒன் ஆஃப் த அதெல்லாம் வந்து நம்ம ஈவன் தோ தேர்ட் சீசன்ல அத்தனை 42-43 கோல் அடிச்சாலும் அவனோட பெஸ்ட் கோல்ஸ் எல்லாம் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் சீசன்ல தான் இருந்துச்சு. Yes. Yeah. On that note, ஒரு big tribute from Offside கூட்டம் to Lewandowski. Thank you. கமெண்ட்ஸ்ல வந்து நன்றி. ஆமா, thank you Lewandowski அப்படின்னு வந்து பண்ணதுக்கு நன்றி. என்னது? பார்சிலோனா சூஸ் பண்ணதுக்கு நன்றின்னு. பல விஷயங்களுக்கு நன்றி. ஒரு அமேசிங் 4 seasons with ராபர்ட் லெவன்டாஸ்கி. அந்த ஐகானிக் அந்த அவன் ராஃபா லமீன் கிரியேட் பண்ண அந்த 3 இமேஜ் தான் ஞாபகம் வரும். அந்த சூப்பர் கோப்பாவா, அந்த கோப்பா டெல் ரே ஜெயிச்சதுக்கு அப்புறம் நினைக்கிறேன். சூப்பர் கோப்பா, ஆமா. அப்படி கண்ணாடி போட்டுட்டு இருப்பான், இது பண்ணிட்டு இருப்பான். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் போன சீசன் இல்ல, அதுக்கு முன்னாடி சீசன். அதனால அதுதான் வந்து மைண்ட்ல வரும். விஷயம் மறக்க கூடாது, அவன் ரிட்டையர் ஆகல, அவன் வேற கிளப்புக்கு போறான். அதனால வந்து நம்ம ரிட்டையர் ஆன ஃபீலிங்ல பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டேன் இந்த வீடியோல. பட் wherever he goes, wish him the very very best. Yes. Thank you Leva, and wish you all the best. கமெண்ட்ஸ்லயும் வந்து போடுங்க, உங்க ஃபேவரட் லெவன்டாஸ்கி மொமெண்ட் எது அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாளைக்கு இஸ் லாஸ்ட் கேம் இன் கேம்ப் நோ, சோ அது yes yeah so yeah on that note, thank you மக்களே for joining the வீடியோக்கு லைக் போட்டுருங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாரையும் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Bye bye, take care.